பரலோக பிதாவே, எங்களோடு பேச போற வார்த்தைகளுக்காக உமக்கு ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் அதன் பிரகாரம் நடக்க எங்களுக்கு உதவி செய்ய விடமா செபிக்கிறோம். என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமீன். காணப்படாதவைகளை இந்த 3 நாளாகவே நம்ம சிந்தனை செய்து ரொம்ப அழகாக ஆவியானவர் நம்மளோடு கூட பேசிக்கொண்டு வந்த வார்த்தைகளுக்காக நான் நன்றிகளை செலுத்துகிறேன். இன்னைக்கும் இந்த காணப்படாதவைகள் என்ற வார்த்தைகள் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரப்போகிறார். காணப்படாதவைகள் என்று ஏதோ ஒண்ணு நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். ஆமே. இந்த எரேமியா 33:3 நம்ம பார்க்கிறோம். உனக்கு அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஆமே. என்ன பெரிய காரியம்? புரியாது, தெரியாது. ஆனா காணப்படாத ஒரு காரியத்தை நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுல எரேமியால 1வது அதிகாரத்துல 5வது வசனம் சொல்லுவாரு, தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நான் உன்னை தெரிந்து கொண்டேன்வாரு. நான் உனக்கு அற்புதம் செய்வேன்வாரு. உனக்கு நான் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன்வாரு. சோ இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும் போதே, என்னை உருவாக்கும் போதே, ஒரு சீடா, ஒரு விதையா நான் நிற்கும் போதே, நான் விதைக்கப்பட்டும் போதே, இந்த உலகத்துல ஒரு விதையாக நான் உள்ள உருவாகும் போதே, அந்த விதைக்குள்ள கர்த்தர் எல்லாத்தையும் வச்சு என்னை அனுப்பியிருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே அப்படிதான். ஆமென். நம்ம நம்புறோமா? இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போறோம். எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் எப்படி பெருகி பலுகி ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனம். ஆதியாகமம் அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் பறவைகளையும் மேல் நடத்துகிற என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆண்டவர் இந்த உலகத்துல எல்லாத்தையும் படைக்கும் போது என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் படைக்கும் போது அங்க ஒரு பொருள் இருந்துச்சா? அங்க ஆல்ரெடி ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சா? ஆல்ரெடி ஒரு மாட்டுக்குட்டி இருந்துச்சா? ஆல்ரெடி ஒரு கோழிக்குட்டி இருந்துச்சா? ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சா? ஒரு மீன் எதுவுமே கிடையாது. இல்லாதவைகளை அவர் எடுத்து அவர் என்ன பண்றாரு? ஒன்றுமே இல்லை, நீ பலுகி பெருகுவீர்களாக என்று சொல்லி, சோ பலுகி பெருகுவீர்களாக என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு? அதை செஞ்சு கொடுக்கிறார் நமக்கு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள், ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆமென். இந்த மீனை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு, பலுகி பெருகுன்னுவாரு. அது நிறைய மீன் இருக்குது, நமக்கு விதவிதமான மீன்கள் இருக்குது. அதே மாதிரி பறவைகளை பார்த்து சொல்வாரு, பலுகி பெருகுங்கள். ஆனா நடமாடும் இந்த ஜீவ ஜந்துக்களை மட்டும், நிறைய மிருகங்களை மட்டும் ஆண்டவர் அப்படி பலுகி பெருக சொல்லல. என்ன, அவங்க எல்லாம் பலுகி நம்ம இருக்கிற இடத்துக்குள்ள எல்லாம் வந்துட்டாங்கன்னா அப்புறம் மனுஷனுக்கு இடம் இருக்காது, போயிடும். என்ன, அதனால ஆண்டவர் அழகா ஒரு வார்த்தையை நீங்க ஆராய்ச்சி பண்ணி படிங்க. அதுல எப்படி ஆண்டவர் இல்லாதவைகளை, காணப்படாதவைகளை காண செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதே மாதிரி 21வது வசனம், அதுலயே 1வது அதிகாரம் 21வது வசனமும் அதே தான் போட்டுக்குது. திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அவர் பட்சித்தார், அவர் உருவாக்கினார், அவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லிதான் இருக்குது. எதுவுமே அங்க இருந்தது. இப்ப இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் ஒரு பொருளை வச்சு அதை எடுத்து இன்னொரு பொருளை எடுத்து XYZ சொல்லி அதை ரெண்டுத்தையும் சேர்த்து அதுக்கப்புறம் அதை உருவாக்கி காட்டுவாங்க. அதுதான் அவங்க உருவாக்குனதுன்னு சொல்லிப்பாங்க. ஆண்டவர் அப்படி கிடையாது. இல்லாதவைகளில் இருந்து அவர் உருவாக்கி கொடுத்தவர். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படித்தான் செஞ்சார். 22வது வசனமும் அதுல பாத்தீங்கன்னாக்கா, தேவன் அவர்களை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திரத்தையும் ஜலத்தையும் நிரப்புங்கள் என்று பறவைகளையும் பூமியில் உள்ள பெருக கடவுது என்றார். பாருங்க, சமுத்திரத்தையும் பறவைகளையும் பெருகுங்கள் என்றார். கிட்டத்தட்ட நான் இன்னைக்கு ஒரு செய்தியை கேட்கும் போது அதுல எப்படி போட்டிருக்குதுன்னா, 18,000 விதமான பறவைகள் இருக்குதாம் உலகத்துல. 18,000 விதமான பறவைகளாம். மீன்களை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா விதவிதமான, இதெல்லாம் ஆண்டவர் படைச்சது, சிருஷ்டித்து உருவாக்குனது. அதே மாதிரிதான் ஆண்டவர் இவங்களெல்லாம் பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், பலுகி பெருகுங்க. ஆமென். இந்த பலுகி பெருகிற வார்த்தை தான் அற்புதமான வார்த்தை. நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, எங்க கனெக்ட் பண்றேனாக்கா, காணப்படாதவைகளுக்குள்ள கனெக்ட் பண்றேன் இந்த வார்த்தையை. பலுகி பெருகுகள் சொல்லும் போது ஆண்டவர் காணப்படாதவைகளுக்குள்ள வைத்திருக்கிற ரகசியங்கள், அதனால தான் பலுகி பெருக சொல்றாரு. சோ இந்த பலுகி பெருக சொல்ற வார்த்தையில தான் அற்புதம் இருக்குது. அதனால தான் நான் சந்ததிக்காக ஜெபம் பண்ண சொன்னேன் உங்களுக்கு முன்னாடியே. சோ சந்ததிக்காக ஏன் ஜெபம் பண்ணணும்னாக்கா, நம்மளுடைய சந்ததிகள் பலுகி பெருகணும். அல்லேலூயா. இந்த பூமியை ஆட்கொள்ளணும்.
நான் என் சந்ததிக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்ட்ட இப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் உன் வாயில் உள்ள என் வார்த்தைகளும் உன் சந்ததியின் மேலும் சந்ததியின் மேலும் சந்ததியின் மேலும் ஆள கடவுதுன்றாரு. ஸோ இப்படிதான் நம்முடைய சந்ததிக்குள்ளாக நம்மளுடைய ஆண்டவர் பலுகி பெருக செய்யணும். ஆமென். காணப்படாதவைகள் ஒண்ணு இருக்குதுனாக்கா ஆண்டவர் எனக்குள்ள எதையோ போட்டு அனுப்பியிருக்கிறார், உனக்குள்ள எதையோ போட்டு அனுப்பியிருக்கிறார். அது பலுகி பெருகணும். அதுதான் காணப்படாதவைகள். குழந்தை பிறந்தவொடனே என்ன சொல்றாங்க? அப்பா மாதிரியே காது, அம்மா மாதிரியே மூக்கு. என்ன சொல்றாங்க? இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதுக்குள்ள என்னென்ன ஆண்டவர் வரங்களையும் ஆண்டருடைய கரத்தையும் ஆண்டருடைய சிருஷ்டிப்புகளையும் என்னென்ன வச்சிருக்கிறாரு தெரியாது. ஒரு லெவல்னாக்கா என் பிள்ளைங்க ஒரு லெவல்ல இருப்பாங்க. சோ நம்மளுக்குள்ள வித்தியாசமான காரியங்களை வச்சு கர்த்தர் அனுப்புறாரு. சோ அத நம்ம டினை பண்ணவே முடியாது. ஆண்டவர் பலுகி பெருக சொல்லும்போது ஏதோ ஒரு காணாதவைகள் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. ஏதோ ஒரு காரியங்கள் அவருடைய சிருஷ்டிப்புக்குள்ள காணாதவைகள் அடங்கி இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் ஒரு காரியத்தையும் ரொம்ப அருமையா அழகா சிருஷ்டித்தார். ஆமென். சோ அந்த பலுகி பெருகிற வார்த்தையில தான் நான் உணர்றேன் அவருடைய அற்புதமான வார்த்தைகள் இருக்குது. ஆமென். எத்தனை பேர் இதை உணர்ந்து கொண்டீங்களோ தெரியல. நான் இதை காலையில படிக்கும் போது எனக்குள்ள அந்த பலுகி பெருக்கு என்ற அந்த சந்ததிக்குள்ள இருக்கிற வார்த்தைகளை நான் உணர ஆரம்பிச்சேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அவைகளை பார்த்து பலுகி பெருகுங்கள். எல்லாத்தையும் பார்த்து சொல்ற பலுகி பெருகு. மனுஷனை பார்த்து சொல்றாரு பலுகி பெருகுங்கள். அவர் சொல்ற வார்த்தை. ஒரு சின்ன கடுகு விதையை எடுத்துக்கங்க. அந்த கடுகு விதையை நீங்க போட்டா அது மரமா வளருது. ஆனா யாருக்குமே தெரியாது அந்த கடுகு விலைக்குள்ள என்ன இருக்குது. நம்ம பார்க்கிறதெல்லாம் கடுகு தான். கடுகு தான் பார்க்கிறோம். குட்டி கடுக பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கடுகளவு விசுவாசம் தான் மலையை பார்த்து நீ பெயர்ந்து போனா பெயர்ந்து போ. ஆனா கடுகை வச்சு ஒரு கடுகை யோசிச்சுக்கங்க. விதையிலே ரொம்ப குட்டி விதை எதுனாக்கா அது கடுகு விதையா இருக்குமோ அப்படின்னு தோணுது. அந்த கடுகு விதையில ஒரு பெரிய மலருமே வளருது. என்ன அந்த மாதிரி கர்த்தரு ஒரு பெரிய மரமாக அதை வளர்த்து ஆண்டவர் அதை பழகி பெருக வைக்கிறாரு. சேம் திங் ஒருத்தர் சொல்றாரு இப்படி, ஒரு ஆப்பிள கட் பண்ணிட்டு ஆப்பிள்குள்ள எத்தனை விதை இருக்கும்? மிஞ்சி போனா ஒரு 3 விதை இருக்கும், 4 விதை இருக்கும், அவ்வளவுதான். ஆனா நம்ம பார்க்கிறதெல்லாம் ஒரு 4 விதை, ஒரு 3 விதை ஆப்பிள கட் பண்ணீங்கனாக்கா. ஆனா அவர் சொல்றாரு, ஒரு விதைக்குள்ள எத்தனை ஆப்பிள் இருக்குதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறாரு. நான் அசந்து போயிட்டேன் கொஞ்ச நேரத்துல. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை பலுகி பெருகிறது. சோ அந்த ஆப்பிள் ஒரு ஆப்பிள்குள்ள எத்தனை ஆப்பிள் விதை இருக்குது? எத்தனை ஆப்பிள் நீ ஒரு விதை தான் நான் போட போற. அதுக்குள்ள பல 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 விதவிதமான ஆப்பிள்கள் அதுல வளர போகுது. இதே மாதிரிதான் நம்மளுடைய சந்ததியும். காணாதவைகளை கர்த்தர் நமக்காக நம்மளை விதைத்து நம்மளை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இந்த விதையை நம்ம எப்படி நம்ம காத்து கொள்றோம்? இந்த விதையை காணாதவைகள் நமக்குள்ள இருக்கிறதே. இந்த காணாதவைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் போது இந்த விதையாகிய நான் எப்படி உபயோகப்படுத்துவேன்? நான் ஒரு ஆப்பிள் மரமா இருக்கலாம், நான் கடுகு விதையா இருக்கலாம், எந்த விதையா இருந்தாலும் கர்த்தர் என ஒரு விதையாக இந்த உலகத்துல கொண்டு வந்திருக்கிறார். சோ என் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பர்பஸ் வச்சிருக்கிறார்? காணாதவைகளை நான் அனுபவிக்கிறதுக்காக, காணாதவைகளை நான் செய்ய போறதுக்காக ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரே ஒரு ஜெபம் என்ன? ஆண்டவரே என் சந்ததியை உமக்காக எடுத்து உபயோகப்படுத்துங்க. எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? எத்தனை பேர்? ஆண்டவருக்கு தேவை பரலோக வாசிகள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தேவை பரலோகத்துக்காக வேலை செய்கிறவர்கள். நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய ஐடி பீப்புள் இருக்கிறாங்க, நிறைய கார்பெண்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய என்னென்னமோ வேலை செய்யறவங்களா இருக்கிறாங்க. பரலோகத்துக்காக வேலை செய்யறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? வெரி ஃபியூ, வெரி ஃபியூ. எண்ணிக்கிட்டே போலாம். எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பரலோகத்துக்காக வேலை செய்யற சந்ததியை நீ எழுப்பி பாரு. அதுடைய அதுடைய அதிசயமே வேற. நான் என்னுடைய லைஃப்ல நான் ஜெபிக்கிற ஒரு ஜெபமே, ஆண்டவரே என்னன்னா யோசிங்க, என்னன்னா பண்ணிக்கங்க, ஆனா என் சந்ததி உமக்காக உழைக்கிற ஒரு சந்ததியாக தான் இருக்கணும். ஆமென். அதை போல ஒரு கிருபை, அதை போல ஒரு ஆசீர்வாதம், அதை போல ஒரு மேன்மை எதுவுமே கிடையாது இந்த உலகத்துல. நான் சொல்லுவேன், கண்டிப்பா அடிச்சு சொல்லுவேன். சோ அதை கத்த நமக்கு கையில நம்ம விதையா எத்தனை பேர் நம்ம ஃபீல் பண்றோம்? நான் ஒரு விதை ஆண்டவரே, நான் ஒரு விதை ஆண்டவரே. இந்த விதை நான் எப்படிப்பட்ட சந்ததியை நான் உருவாக்க போறேன்னு எனக்கு தெரியாது. நான் எந்த இடத்துல நான் பேச போறேன்னு தெரியாது. என் சந்ததி எழும்பி எந்த இடத்துல ஐயோ இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க என் சந்ததியில, அவங்க பண்ண ஜெபம் தான் நாங்க இன்னைக்கு இப்படி இருக்கிறோம் சொல்ற ஒரு விதையா நம்ம இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. சோ அந்த விதையை தான் கர்த்தர் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற. பலுகி பெருகுனாலே ஆண்டவர் அதுக்குள்ள அதிசயமான காரியங்களை வச்சிருக்கிறார். ஒரு விதைக்குள்ள இவ்வளவு அதிசயமான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறானா?
உங்களுக்குள்ள எனக்குள்ள எவ்வளவு அதிசயமான காரியங்களை வைத்திருக்கிறார். நம்ம தான் எதுவுமே அதை பெருசா ஏத்துக்கிறதே இல்லைல்ல. நான்லாம் ஒண்ணும் இல்லை, என்னாலலாம் செய்ய முடியாது, உங்களை போல நான் இருக்க முடியாது, உங்களை போலலாம் நான் இந்த மாதிரி ராமாயணத்தையும் நம்ம பாடிக்கிட்டே இருக்கிறோம். என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது என்ற ஒரு டைட்டில் நம்ம போட்டு விட்டுட்டு நம்ம பலிக்கு பெருக்க முடியாத அளவுக்கு அங்க மூடிடுறோம் நம்ம கேட்ட. தயவு செய்து அதை செய்யாதீங்க. என்னாலலாம் ஒண்ணுமே முடியாதுன்ற வார்த்தையை என்னைக்குமே சொல்லாதீங்க. கர்த்தர் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ண முடியும். பேதுரு யாரு? யோவான் யாரு? தாவீது யாரு? மோசே யாரு? அவங்க கையில எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் சொல்றாரு மோசேயை பார்த்து, உன் கையில இருக்கிற கோலு, உன் கையில இருக்கிற கோலு. ஆண்டவர் அதை தான் சொல்லி அனுப்புறாரு. சோ என் சந்ததிக்கு நான் வச்சுட்டு போறது என்னன்னாக்கா, எனக்குள்ள கர்த்தர் பலவிதமான காரியங்களை வைத்திருக்கிறார். பலவிதமான காரியங்களை எனக்குள்ள வைத்திருக்கும் போது டெஃபினட்டா அது என் சந்ததிக்குள்ள போகணும். ஆமென். அவங்க அம்மாவை மாதிரியே மீன் குழம்பு வைக்குது, அவங்க அம்மாவை மாதிரியே பிரியாணி செய்யுது, போதும். இதெல்லாம் யார் வேணா செஞ்சுக்கலாம், எப்படி வேணா செஞ்சுக்கலாம், டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி. கர்த்தருக்காக உழைக்கிற ஒரே ஒரு சந்ததியை கர்த்தர் உனக்குள்ளும் எனக்குள்ள மட்டும்தான் எழுப்ப முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒரு ரிவைவல் மீட்டிங் மாதிரி இதுல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறார் ஆவியானவர். நான் உணர்றேன் இதை. ஏன்னாக்கா ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த சாயங்கால வேலையில கர்த்தர் நமக்கு சொல்ற ஒரு வார்த்தையே, உன் சந்ததிக்குள்ள விதவிதமான காரியங்களை நான் வைத்திருக்கிறேன். நீ அதை எடுத்து நீ எப்படி உபயோகப்படுத்த போற, நீ உனக்குள்ள அதை எப்படி எடுத்து நீ ஆக்டிவேட் பண்ண போற, நீ எப்படி உபயோகப்படுத்துறியோ அந்த விதத்துல கர்த்தர் உன்னை எடுத்து உபயோகப்படுத்தி உன் சந்ததியில விதவிதமான காரியங்களை காட்டுவாரு. விதவிதமான காரியங்களை. அந்த வார்த்தைக்குள்ள பயங்கரமான அர்த்தங்கள் இருக்குது. அந்த வார்த்தைக்குள்ள பலுகி பெருகு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை அழிக்கலங்க, நம்மளை அழிக்கல. நிறைய பேர் சந்ததி தெரியாம லெஸ்பியன் ஆகுறாங்க, கே ஆகுறாங்க. சந்ததி தெரியல, அவங்களுக்கு சந்ததியை பத்தி தெரியல. ஆனா நீங்க ஒரு விசுவாசினாக்கா, நீங்க ஒரு ஜெபிக்கிற ஆள்னாக்கா, ஆண்டவரே என் சந்ததிக்குள்ள நீங்க வாங்க ஆண்டவரே, என் சந்ததியை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் சந்ததி உமக்குள்ள பெருகட்டும் ஆண்டவரே, உங்களுக்காக பெருகட்டும் ஆண்டவரே, பரலோக வாசிகளாக பரலோகத்துக்காக வேலை செய்கிறவராக ஆண்டவரே, பரலோகத்தின் வேலையை டியூட்டியை நாங்க செய்கிறவர், என் சந்ததியை எடுத்து உபயோகப்படுத்துங்க சொல்லி பாருங்க. உன் சந்ததியில ஒருத்தர் கூட மொடமா எழும்ப மாட்டாங்க. உன் சந்ததியில ஒருத்தர் கூட ஆண்டவரை நேசிக்காதவங்கள இருக்கவே மாட்டாங்க, இருக்கவே மாட்டாங்க. நோ, அதை கர்த்தர் செய்ய மாட்டாரு. உன் சந்ததியை கர்த்தர் எப்படி எழுப்புவாருனாக்கா, உனக்காக நீ சொல்லிட்டல்ல பரலோகத்துக்காகன்னு சொல்லிட்டு, நான் பரலோகத்துக்காக தான் எழுப்புவேன் உங்களை. ஆமென். உங்க வாயிலிருந்து இனிமேல் இந்த வார்த்தைகள் எழும்பட்டும். ஆண்டவரே என் சந்ததி பரலோகத்தின் சந்ததியாக எழும்பட்டும், பரலோக வாசிகளாக எழும்பட்டும். பலிக்கு பெருகிறாங்கனாக்கா ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை எனக்கு கொடுங்க. அல்லேலூயா. சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என் பிள்ளை நல்லா கீபோர்டு வாசிப்பான், என் பிள்ளை வந்து மியூசிக் வாசிப்பான், என் பிள்ளை வந்து எங்கள் பிள்ளைங்க வந்து பாடுவாங்க, இதை பாடுவாங்க, எதனா செய்யட்டும், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க உன் சந்ததி நிற்கணும். அல்லேலூயா. பலிக்கு பெருகணும். காணாதவைகளை நீ காண்பாய். ஆமென். காணப்படாதவைகளை கர்த்தர் காண செய்வார். இன்னொரு அதிசயமான ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்து கொடுக்கிறாரு. 41வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். அப்பொழுது ஜெப தலைவன் ஆகிய ஏவிரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயது உள்ள தன்னுடைய ஒரு குமார்த்திய மரண அவஸ்தையிலிருந்து இருந்தபடினால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையிலே திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 அது வரைக்கும் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த இடத்துல 12 வயதுள்ள தன்னுடைய மகளுக்காக ஆண்டவரை தேடிக்கிட்டு வரான். அல்லேலூயா. தன்னுடைய சந்ததிக்காக தேடிக்கிட்டு வரான் ஆண்டவரை. ஆண்டவர்கிட்ட தேடிட்டு வா, மரண அவஸ்தையில இருக்கிறா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க தயவு செய்து, என் பிள்ளைகள் ஆண்டவரே இப்படிப்பட்ட மரண அவஸ்தைகளிலோ கஷ்டங்களிலோ செல்லும் போது, அதுக்கு தான் நான் சொல்றேன், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உன் சந்ததியை காப்பாற்றுகிற கர்த்தர் எந்த சூழ்நிலை வந்தாலும், மரண அவஸ்தையில வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், ஆண்டவரே என் சந்ததி உமக்காக தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க படிக்கிறாங்களோ படிக்கலையோ, மார்க் ஜாஸ்தியோ மார்க் குறைவோ, அவங்க ஹையஸ்ட்ல இருக்கிறாங்களோ குறைவுல இருக்கிறோம், நோ வரிஸ். அதை பத்தி நீங்க கவலைப்படணும் தேவையே கிடையாது. ஏன்னா என் சந்ததி இயேசுவுக்காக இருக்கும் போது, என் சந்ததி பரலோகத்துக்காக நிற்கும் போது, அந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தயவுசெய்து சொல்றேன், இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, நீங்க கேட்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, என் சந்ததி ஆண்டவரே, நானும் என் சந்ததியும் உமக்காக ஆண்டவரே, உமக்காக ஆண்டவர் சொல்லும்போது, இயேசுக்காக நிக்கிற சந்ததியை கர்த்தர் கைவிட்டதே கிடையாது. அல்லேலூயா. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் என்றால் அந்த சந்ததியை மறக்கவே மறக்காதீங்க. காணப்படாதவைகள் ஒன்றை கர்த்தர் உன் சந்ததிக்குள்ள வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. காணப்படாத ஒரு அதிசயத்தை உன் சந்ததிக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் தவறு செய்யவே மாட்டாரு. கர்த்தர் எங்குமே ஒரு மிஸ்டேக்க கூட செய்யாம நம்முடைய வாழ்க்கையில நம்மளை கொண்டு போகிற தேவனா இருக்கிறாரு. அல்லேலூயா. ஹalleluya. அவர் நல்லவருங்க, அவர் நல்லவருங்க, அனுபவிங்க அவரை. திரளான ஜனங்க அவரை வந்து என்ன பண்ணாங்க, திரளான ஜனங்களை அவரை நெருக்கினார்கள். நீ எவருக்கு வீட்டுக்கு போக கூடாது. திரளான ஜனங்க இயேசுவை நெருக்கிறாங்க. உன்னுடைய வாழ்க்கையில நெருக்கடிகள் வரும். உன் சந்ததிகள் முன்னேற்றுவதற்காக நீ படாத பாடு பட்டுதான் ஆகணும். அப்படியே கொண்டு போயிட மாட்டாரு. ஏன்னா உன் சாட்சி மற்றவங்களுக்கு தேவையில்ல. உன்னுடைய சாட்சி எல்லாம் கர்த்தர் ஒரு காரியத்தை அவமானப்படுத்துகிற காரியங்கள், விழுந்து போகிற காரியங்கள், ஆண்டவரே ஆண்டவரே இப்படிப்பட்ட வியாதிகளா என்ற காரியங்கள், இப்படிப்பட்ட சோர்வுகளா என்ற காரியங்கள்லாம் எழுமோ யாருக்கு? கர்த்தரை நேசிக்கிறவங்களுக்கு தான் எழுமோ. ஹalleluya. கர்த்தரை நேசிக்கிறவங்களுக்கு தான் எழுமோ. ஏன்? உன்னுடைய சாட்சி மற்றவங்களுக்கு தேவை. உன்னுடைய சந்ததி மற்றவங்களுக்கு தேவை இந்த உலகத்துல. ஹalleluya. ஆண்டவர் நல்லவருங்க, ஆண்டவர் நல்லவருங்க. ஏன் நான் சொல்றேன்னாக்கா, இந்த சந்ததியை எழுப்பிதான் கர்த்தர் போராட்டத்தை கொடுக்கிறாரா? உன் வாழ்க்கையில தான் எல்லாத்தையும் நடைபெறும். உன் வாழ்க்கையில தான் எல்லாமே நிற்கும். உன் வாழ்க்கையில வித்தியாசம். நீ கேட்கலாம், ஆண்டவரே நான் உம்மை இவ்வளவு நேசிக்கிறேனே, ஆண்டவரே நான் உம்மை இவ்வளவு பின்பற்றி வரேனே, ஆண்டவரே நான் உமக்காக செய்யறேனே, ஏன் எனக்கு இத்தனை பாடுகள்? ஆண்டவர் சொல்லுவாரு, உன் சந்ததியே எனக்காக உழைக்கணும்னு கேட்டல, நான் யார் மூலமா மகிமைப்பட முடியும்? உன்னை வச்சுதான் நான் மகிமைப்பட முடியும். ஜனங்களுக்கு முன்பாக நீ கீழே விழுற மாதிரி இருக்கலாம். ஜனங்களுக்கு முன்பாக நீ அவமானப்படுற மாதிரி இருக்கலாம். ஜனங்களுக்கு முன்பாக நீ செத்து போன மாதிரி இருக்கலாம். உன் மகள் மரண அவஸ்தையில இருக்கலாம். உன்னுடைய மகன் மரண அவஸ்தைக்குள்ள போலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததியை என்னைக்குமே நான் கைவிடவே மாட்டேன். அந்த வித்து எனக்குள்ள நான் உருவாக்கணும். வித்து அது ஆண்டவர் சொல்றாரு, நீ உருவாக்கணும் வித்து. நீ ஆண்டவரால உருவாக்கப்பட்ட ஒரு வித்து. நீ ஆண்டவர் உன்னை சும்மா உருவாக்கல. அந்த வித்து உனக்குள்ள போகும்போது, உன் அம்மா வயித்துக்குள்ள போகும்போது கர்த்தர் உன் மேல கண்ணை வச்சவர் அவரு. நீ கர்ப்பத்திலே நீ உருவாகிறதுக்கு முன்னாடியே சொல்றாருல்ல, அந்த வித்துவை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. நீ கர்ப்பத்திலே உருவாகிறதுக்கு முன்னே, உன் தாயின் வயிற்றிலே உருவாகிறதுக்கு முன்னே, சும்மா இல்ல உருவாகிறதுக்கு முன்னே ஆண்டவருக்கு நீ தேவை. ஆண்டவருக்கு தேவை. நீ ஆண்டவருக்கு உன்னுடைய சந்ததி தேவை. ஆண்டவருக்கு நீ தேவை. ஆண்டவருக்கு நீ வல்லமையா உழைக்கணும் தேவை. உலகத்தை பத்தி கவலைப்படாதீங்க. ஐயோ என் பிள்ளைக்கு நான் சொத்தை சேர்த்து வைக்கலையே, ஐயோ என் பிள்ளைக்கு நான் வீட்டை சேர்த்து வைக்கலையே, ஐயோ என் பிள்ளைக்கு நான் பேங்க் பேலன்ஸை சேர்த்து வைக்கலையே, ஐயோ என் பிள்ளை இவ்வளவு டல்லா இருக்குது, ஐயோ என் பிள்ளையால படிக்க முடியலையே, ஐயோ என் பிள்ளை ஃபேமஸ் ஆகலையே. கவலையே படாதீங்க. உன் பிள்ளை எல்லாத்துலயுமே மைனஸா இருக்கலாம். ஆனா கர்த்தர்கிட்ட வரும்போது உன் பிள்ளை தான் பிளஸ். உன் சந்ததி தான் பிளஸ். அல்லேலூயா. எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டாரு. பொசசிவ் காட் அவர் வந்து பயங்கரமான வைராக்கியம் உள்ள தேவன். உனக்காக எனக்காக ஒரு வைராக்கியம் பாராட்டுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், உன் சந்ததியும் என் சந்ததியும் கர்த்தருக்காக உழைக்கணும். அந்த கர்த்தருக்காக உழைக்கிற சந்ததிய பலுகி பெருக செய்வார். காணாதவைகள் அந்த சந்ததிக்குள்ள அடங்கி இருக்குது. உனக்கு தெரியாது. இன்னைக்கு நீ வேற பொசிஷன், இன்னைக்கு வேற நிலைமையில நீ இருக்கலாம், நீ வேற மாதிரி இருக்கலாம். இன்னைக்கு வந்து உன்னை கேலி பண்ணலாம், இன்னைக்கு வந்து உன்னை தூக்கி போடலாம், இன்னைக்கு வந்து உன்னை என்னென்னமோ பேசலாம். என்று சொல்றாரு, டோன்ட் வரி, பயப்படாத. தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உன்னை நினைச்சேன்ல, உன்னை உருவாக்கணும்ல. தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னே வித் பர்பஸோட, ஒரு நோக்கத்தோட உன்னை உருவாக்கி கொண்டு வந்தல. அப்போ உன் சந்ததிக்கு நான் எவ்வளோ உருவாக்கி வச்சிருக்கிறேன். காணப்படாதவைகளெல்லாம் நான் அனுபவிக்கணுமே ஆண்டவரே, காணப்படாதவைகளெல்லாம் நான் அனுபவிக்கணுமே ஆண்டவரே. நீ செய்யாதத, நீ நினைக்காதத, நீ கட்டாதத, நீ வந்து அனுபவிக்காததெல்லாம் உன் சந்ததி அனுபவிக்கும். ஆமென், ஆமென், ஆமென். பெவலி பிறக்கும் போது செங்கல்பட்டுல பாஸ்டருக்கு வேலை கிடையாது. நாங்க அங்க இருக்கிறோம் செங்கல்பட்டுல, பாஸ்டருக்கு வேலை கிடையாது. பெவலி பெருக்குது. நல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிட்டு
பர்த் கொடுக்க எங்கள்கிட்ட காசு இல்லை. நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணோம், அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம அட்மிட் ஆகிடலாம். அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் போய் அட்மிட் ஆனோம். எங்கள் அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கே தெரிஞ்சவங்க ஒருத்தர் வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு ரூமை எங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அங்கே தான் பிறந்தது பெவர்லி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். நான் போகும்போதெல்லாம் ஒரு முறையும் காட்டுவேன், பாப்பா இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நீ பிறந்த, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்த, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நீ பிறந்த. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறகுது போய் கேஎம்எஸ்ல அட்மிட் பண்ணுறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறகுனா அவங்கள ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ப்ரைவேட்லையா 1 லட்சம் ஆச்சா, 2 லட்சம் ஆச்சா, அதை போய் பெருமையாக வேறு சொல்லிப்போம். இல்லை 2 லட்சம் ஆச்சு அப்படின்ட்டு பெருமையாக சொல்லிப்போம். ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட சொல்கிறதுக்கு வெக்கப்படுவோம். நான் அப்படி இல்லை, ஒரு முறையும் என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தேன், இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நீ பிறந்த. இன்னைக்கு அமெரிக்காவில் என் சந்ததி அங்கே உருவாக்கி இருக்குது. பெவர்லிக்கு அமெரிக்காவில் குழந்தை பிறந்திருக்குது. இன்னைக்கு எப்படி நான் சொல்கிறேன் பாருங்க, காணாதவைகளை நான் நினைச்சே பார்க்கல. என் சந்ததி ஒன்று அமெரிக்காவில் உருவாகும், இன்னொரு சந்ததி கனடாவில் உருவாகும். நோ ஐடியா. இன்னைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுப்பாருன்னு நோ ஐடியா. பிலீவ் இட், நம்புங்க, விசுவாசிங்க. நேற்று நாங்கள் எல்லாம் குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து, கனடாலேருந்து ஐசக்கு, இந்தியாவிலேருந்து நாங்கள், பெவர்லி குடும்பம் எல்லாரும் சேர்ந்து அங்கே தனி வார்டு, அவ்வளோ எல்லாம் ஈஸியாக இருக்குது, எல்லாமே ஈஸியாக இருக்குது. அங்கே அதெல்லாம் கொடுத்து அங்கே நின்று நாங்கள் எல்லாம் அப்படியே ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம். அப்படியே நாங்கள் என்னமோ கூட இருக்கிற மாதிரியே இருக்குது. பெவர்லிக்கு பேசிக்கிட்டே இருக்கிறோம். மம்மி வந்துட்டேன், அட்மிட் ஆகிட்டேன், இதோ பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாம் நடக்க போகுது, இன்னைக்கு எப்படியும் நைட்டுக்குள்ளே பிறந்துடும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்குது. நாங்களும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளோ ஆண்டவர் நல்லவர் இல்லை. நானும் பாஸ்டரும் இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறோம். ஏன் நினைச்சு பார்க்கல ஒரு சந்ததி அமெரிக்காவில் உருவாகும்னு, இன்னொரு சந்ததி கனடாவில் உருவாகும்னு நினைக்கல. சிட்டிசன்ஷிப் அவங்க அங்கே நினைச்சே பார்க்கல, கொஞ்சம் கூட நினைச்சு. நம்புறீங்களா? நம்புங்க, விசுவாசிங்க. ஏன் கர்த்தருடைய நோக்கம் என்ன? உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவிங்கள். உருவாக்குனாரா? என்ன மட்டும் இல்ல, சந்ததியை உருவாக்கிட்டு இருக்கிறாரு, கொடுக்கிறாரு கர்த்தர். பிலீவ் இட், நம்புங்க. ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. ஆண்டவர் செய்ய. வாங்க அடுத்தது போலாம். ஸோ அங்கே அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வராங்க. அந்த இடத்துல வந்து அங்கே கேட்குறாங்க. அவருக்கு பின்னாக வந்து அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் அந்த 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 49வது வசனத்தில் அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையிலே ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவரை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். என்னைக்கு முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ, என்னைக்கு உங்களுடைய சந்ததி முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ, என்னைக்கு உங்க சந்ததி ஆண்டவருக்காக உழைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஒன்று வரும். முடியாது, நீ போக முடியாது. இயேசு உன் வீட்டுக்கு வர முடியாது. போதகர் பிஸியா இருக்கிறாரு, போதகருக்கு அனுப்ப முடியாது. போதகர் உங்க வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. உன் புள்ள பிழைக்க முடியாது சொல்லுவாங்க. பின்னாடி பேசுவாங்க, பின்னாடி எல்லா காரியத்தையும் பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. பின்னாடி பேசிக்கிட்டே தான், பேச விடுங்க. என்ன மாதிரி வந்து சாட்சி சொல்லுவீங்க கடைசியில. ஒரு காரியத்துல பேச விடுங்க. என்னன்னா பேசுறாங்களோ பேசிக்கிட்டோம். ஆண்டவர் என்னன்னா செய்யறாரோ செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஆமென். பேச விட்டுட்டு முழங்கால் போடுங்க. என்னுடைய லைஃப்ல நான் தெரிந்து கொண்ட காரியமே அதுதான். பேச விடு, ஒன்னும் சொல்லிக்காத, பேச விடு. என்ன கேலி பண்றியோ பண்ணிக்கோ, என்ன கிண்டல் பண்றியோ பண்ணிக்கோ, என்ன பின்னாடி பேசுறியோ பேசிக்கோ. ஒரு நாள் கர்த்தர் வந்து முன்னாடி இப்படி உட்கார்ந்து வச்சு சாட்சி சொல்ல வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பின்னாடி பேசு. எனக்கு தெரிஞ்சது, நீ பின்னாடி பேசுற, உனக்கு முன்னாடி நான் முழங்கால் போடுவேன். அல்லேலூயா. முழங்கால் போடுறனாக்கா ஆண்டவர் உன்னை சாட்சியா கொண்டு வந்து நிப்பாரு. அல்லேலூயா. ஒரு இடத்துல விட்டு கொடுக்க மாட்டாருங்க. ஏன்னா இன்னைக்கு நான் குழந்தை பிறந்தவன நாங்க இங்க அங்க குழந்தை பிறந்துகிட்டே இருக்குது. நான் இங்க உட்காந்து முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த 1 மணி நேரமா நான் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன சொல்லி பண்றேன்? ஆண்டவரே,
எனக்கு என் பிள்ளைங்க ஒப்பு கொடுத்தாங்களா தெரியாது, என் சந்ததி ஒப்பு கொடுக்க போத தெரியாது. ஆஸ் எ கிராண்ட்மா, ஜீமா, ஆஸ் எ கிராண்ட்பா, ஆஸ் எ கிராண்ட் பேரண்ட்ஸ் நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் சந்ததி உமக்காக தான் உழைக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் என் வார்த்தையை கேட்பாரு. ஆண்டவர் என் வார்த்தையை எடுத்துக்கிட்டாரு. என் சந்ததியை எடுத்து உபயோகப்படுத்த தான் போறாரு. ஹல்லேலூயா. அதனால இப்படி வருவாங்க. உன் குமாரத்தி மரித்து போனால் போதகரெல்லாம் வருத்தப்படுத்தாத, அவெல்லாம் வர முடியாது உன் வீட்டுக்கெல்லாம். சாமி வர்றது ரொம்ப கஷ்டம் தான், அதெல்லாம் நினைச்சுக்காத, வருத்தப்படுத்தாத. அவர் ஏன் தொந்தரப்படுறீங்க? இந்த மாதிரி வாய் நிறைய இருக்கும். இந்த வாய்க்கெல்லாம் நீ மதிப்பு கூட கொடுக்காத. நான் மதிக்க மாட்டேன். நோ. ஏன்னா அந்த மாதிரி பேசுற வாய் எனக்கு தேவை. அப்பதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ரோஷம் வரும். நான் இன்னும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால இந்த மாதிரி பேசுற வாயெல்லாம் வேணுங்க. வேணும், கண்டிப்பா வேணும். அந்த வாய்க்கெல்லாம் வரட்டும். போதகரை தொந்தரப்படுத்தாத, தொந்தரப்படுத்தாத. உடைய குமாரத்தி மரித்து போனால், வீட்டிலிருந்து ஒருவன் வந்து மரித்து போனால் என்று சொன்ன உடைய குமாரத்தி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். வீட்டுல இருந்து வந்தவன் சொல்லல, இன்னொருத்தன் சொல்றான். அவரை வருத்தப்படுத்தாதீங்க, அவர் வருத்தப்படுத்தாதீங்க. அப்போ இயேசு அதை கேட்டு, இயேசு அதை கேட்கிறாரா இல்லையா? ஹலோ, இயேசு அதை கேட்கிறாரு. யார் யாரெல்லாம் உன்னை கிண்டல் பண்றாங்களோ, யார் யாரெல்லாம் உன்னை கேலி பண்றாங்களோ, யார் யாரெல்லாம் உன் பின்னாடி பேசுறாங்களோ, இயேசு அதை கேட்டு, நீ கேட்கிறியோ இல்லையோ, இயேசு கேட்கிறாரு உனக்கு முன்னாடி. ஆமென். உன்னை கேலி பண்ற வார்த்தையை ஆண்டவர் கேட்கிறாரு. உன்னை கிண்டல் பண்ற வார்த்தையை ஆண்டவர் கேட்கிறாரு. உன்னை பத்தி பின்னாடி பேசுற வார்த்தையை ஆண்டவர் கேட்கிறாரு. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. வேற வார்த்தையே கிடையாது. இப்படிதான் உட்கார்ந்து நம்ம சந்தோஷப்படுவோம். ஆமென். பேச விட்டுட்டு ஆண்டவரை கேட்க வைங்க. ஆண்டவரே, நம்ம கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, என் காதுக்கு வந்தது, நீங்க கேட்டீங்களா? உனக்கு முன்னாடி நான் கேட்டுட்டேன், நீ கவலைப்படாதன்னு ஆண்டவர். நம்புறீங்களா? உனக்கு முன்னாடி நான் கேட்டுட்டேன், அதனால எனக்கு தெரியும். இயேசு அதை கேட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, பயப்படாத. இன்னைக்கு அதான் சொல்றாரு, பயப்படாத, பயப்படாத. உன்னை பத்தி கிண்டல் பண்ணட்டும், உன்னை பத்தி கீழே நினைக்கட்டும், உன்னை பத்தி கேவலமா பேசட்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலமா பேசுறாங்களோ அவளுக்கு எவ்வளவு உயர்வு. ஏன்னா இயேசு அதை கேட்டு, இயேசு அதை கேட்டு, இயேசு அதை கேட்டு, இயேசு கேட்கிறாருங்க. ஜெபிக்கிற ஒருத்தருக்கும் இயேசு கேட்பாரு. இயேசு கேட்பாரு, கேட்கவும் செய்வார். ஆமென். அவங்க எதிர்க்க உன்னை வாழவும் செய்வார். சும்மாலாம் கிடையாது இயேசு, சும்மாலாம் கிடையாது. பயங்கரமா ஒர்க் பண்ணுவார் நம்மளுக்காக. நீ ஆளை வச்செல்லாம் ஒர்க் பண்ண வேணாம். நீ ஆளை வச்செல்லாம் போயிட்டு சைட்ல போய் கேட்டுன்னு வா, ஒட்டு கேட்டுன்னு வாழ சொன்ன. அவர் ஒட்டு கேட்கிறாரு எல்லாத்தையும். ஆண்டவர் உனக்காக பேசுகிற ஒவ்வொரு எதிரான வார்த்தைகளும் ஒட்டு கேட்கிறாரு. இயேசு அதை கேட்டு அவன் வந்து இயேசு கிட்ட சொன்னானா, அவன் கிட்ட சொல்றான், இயேசுவை போதகரை தொந்தரப்படுத்தாத, இயேசு இனிமேல் தொந்தரப்படுத்தாத, அவர் வரமாட்டாரு போதகரு. யார்கிட்ட சொல்றான்? எவர்கிட்ட சொல்றான்? இயேசு கிட்ட சொன்னானா? இயேசு திரும்பி பார்க்கிறாரு, பார்த்து அதை கேட்கிறாரு. அதாங்க டெக்னிக்கே, அதாங்க இயேசுடைய டெக்னிக்கே அதான். இயேசு நீ ஏமாத்தவே முடியாது, ஏமாத்தவே முடியாது. உனக்காக பின்னாடி பேசுகிற ஒரு வார்த்தையும் அவர் கேட்பார், அவர் கேட்பார், அவர் கேட்பார், அவர் கேட்கிறாரு. அவருக்கு தெரியும். உன்னை கிண்டல் பண்ற வார்த்தைய அவர் கேட்கிறாரு, உன்னை கேலி பண்ற வார்த்தைய அவர் கேட்கிறாரு, உன்னை பத்தி பின்னாடி பேசுற வார்த்தைய அவர் கேட்கிறாரு, உன்னை பத்தி எதிர்த்து பேசுகிற வார்த்தைகளை அவர் கேட்கிறாரு. believe it. ஆண்டவர் செஞ்சு முடிப்பாருங்க. அவர் கேட்டு நீ பயப்படாத. யாருக்கு? பாதிக்கப்பட்ட ஆளுக்கு சொல்றாரு, நீ பயப்படாத. பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் இந்த பயப்படாத வார்த்தை. ஒட்டு கேட்கிறவங்களுக்கு கிடையாது பயப்படாத வார்த்தை. பின்னாடி பேசுறவங்களுக்கு பயப்படாத வார்த்தை கிடையாது. நோ, பிரிச்சுக்கங்க, பிரிச்சுக்கங்க. இது தப்பா பேசுறவங்களுக்கு பயப்படாத வார்த்தை கிடையாது. ஆண்டவரோடு கூட நிக்கிறவங்களுக்கு, கிண்டல் பண்ணவங்க, ஆண்டவரே ஆண்டவரே வழி இல்லையான்னு கேட்டவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாத, பயப்படாத. உன் சந்ததி வளரணுக்கா நீ பயப்படாத. செத்து போன சூழ்நிலையில கூட ஆண்டவர் எழுப்புவார். அடுத்த வார்த்தை, அவர் விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றால். ஆமென், அல்லேலூயா. காணப்படாதவைகளுக்கு செய்கிற ஒரு வார்த்தையே விசுவாசம் உள்ளவனாயிரு. விசுவாசத்தை வச்சுதான் ஆக்டிவேட் பண்ணுவாரு கர்த்தர் எல்லாத்தையுமே.
எல்லாத்தையுமே விசுவாசத்தை வச்சுதான் ஆக்டிவேட் பண்ணுவார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, அதை வச்சுதான் ஆக்டிவேட் பண்ண. அவர் வீட்டில வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வர ஒட்டாமல். நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவரே கூட யாரை கூட்டின்னு போறாரு? 3 சீசர்களை மட்டும் தான் கூட்டின்னு போறாரு. 12 சீசர்களை கூட்டின்னு போல. கூட கூட்டின்னு போறது பேதுரு, யாக்கோபு, யோவான். பெண்ணுடைய அம்மா அப்பா 5 பேரை தான் கூட்டிட்டு போறாரு. நீ ஒரு கூட்டமே கூட்டின்னு போவல உன்னை பத்தி பேசுறதுக்கு. வாங்க பொண்ணு பார்த்துட்டு வரலாம். அது பொண்ணை பார்த்துட்டு 1008 குறை சொல்லும். வாங்க மாப்பிள்ளைய பார்த்துட்டு வரலாம், 1008 குறை சொல்லும். கூட்டிட்டு போறல, அது அத்தனையும் குறை சொல்ற பார்ட்டி தான் நீ கூட்டின்னு போவ. உனக்கு நல்லது செய்யற பார்ட்டியே கிடையாது. அதெல்லாம் பொண்ணு வேனை வச்சு கூட்டு போவ, பஸ்ஸை வச்சு கூட்டு போவ, 3 வேளை ஆகாரம் கொடுத்து கூட்டு போவ. அத்தனையும் தின்னுட்டு உன் பின்னாடி உனக்கு குறை சொல்லும். அதனால தான் 5 பேரை கூட்டின்னு போறாரு. உன்னால முடிஞ்ச 5 பேரை கூட்டின்னு போ. 5 பேர் கூட கூட்டிட்டு போவாத. ஜெரி வீட்டுக்குள்ள நாங்க போகும்போது நானு, பாஸ்டர், பெவர்லி 3 பேர் தான். வேற யாரும் போல, தேவை கிடையாது. நம்ம வீட்டு மருமகளை பார்க்கறதுக்கு நம்ம தான் போனோம். ஊர்ல இருக்கிறவங்களாம் கூட்டின்னு போயிட்டு, அது மூஞ்ச பாத்தியா, அது கண்ணை பாத்தியா, அது எப்படி காஃபி குத்துச்சு பாத்தியா, அது மதிச்சுச்சா பாத்தியா, அது சிரிச்சுச்சா பாத்தியா, எதுக்கு உனக்கு இந்த வார்த்தை, எதுக்கு தேவையா? பொண்ணு பார்க்க போகும்போது யாரையும் உங்க வீட்டு காரியத்துக்குள்ள யாரையும் இன்வால்வ் ஆக்காதீங்க. இது உலகம் ஃபுல்லா போய் சேரட்டும். உண்மையா சொல்ற, பயங்கரமான ஒரு முட்டாள் தானே அது. எல்லாரையும் கூட்டின்னு வந்து தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைச்சி வாழ்க்கையே உடைச்சு தள்ளுங்க. வருதுங்கெல்லாம் என்ன வாழ்க்கையை உடைச்சு தள்ளுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியும். எங்கடா அங்க கேட்பாங்க, நம்ம கேட்கிறோமோ இல்லையோ, எத்தனை சவரன் போடுற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. தெரிஞ்சுக்கணுமா, எல்லாரும் எதிர்க்கையும் தெரிஞ்சுக்கணுமா. அம்மா இருக்காங்க, அவங்க கேட்பாங்க கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த கேள்வி தேவைன்னு கேட்குறேன். அந்த கேள்வி தேவை கிடையாது. நல்லா இருந்தாங்க, அவங்க ஆசைப்படுறாங்க, அவங்க முடிச்சு வைக்கிறாங்கனாக்கா அதை முடிச்சு வைக்கிறத நம்ம இருக்கணும் ஒழிய, துணையா நிக்கணும் ஒழிய, அவங்களுக்குள்ள 1008 கேள்வியை கேட்டு இல்லாது பொல்லாதெல்லாம் பேசி. இப்ப நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்கல்ல, வாட்ஸ்அப்லயே நம்மளுக்கு இன்விடேஷன்ஸ் வந்துருது. வீடு வீடா கூட போக வேணாம், வந்தாவா வர கட்டி போய் இன்விடேஷன் எதில் அனுப்புறேன், வாட்ஸ்அப்ல நான் அனுப்பி வச்சிடல. வீடு வீடா போய் கொடுப்போம். அவங்க இதே கொடுத்தாங்க, ஒரு புடவை வாங்கி வந்துச்ச பத்தியா, ஒரு பழம் வாங்கி வந்துச்ச பத்தியா, எதுக்கு உனக்கு இந்த பேரெல்லாம் கேட்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த மாதிரி ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஞானமா செயல்படுறாரு. காணப்படாதவைகளை ஒண்ணு நான் காட்ட போறேன், உனக்கு காணப்படாதவைகளை நான் காட்ட போறேன். 5 பேர் மட்டும் வா என் கூட, 5 பேர் மட்டும் வா. வாசிக்கலாமா? எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதேங்கள், அவர் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறார் என்றார். சொல்லிட்டார். வந்த உடனே அவன் நித்திரையானா இருக்கிறா, மறிக்கல. அங்க எல்லாம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஒரு கூட்டமே உட்கார்ந்துட்டு இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவ சாகல, அவ வந்து நித்திரையா இருக்கிறார், அவள் மரித்து போனார் என்று அவர்கள் அறிந்ததினாலே அவரை பார்த்து நகைத்தார்கள். கரெக்டா இருக்குது பாருங்க, நம்ம ஜனங்க மதியம் இருக்கிறாங்க. இது பெருசா வந்துட்டாரு, செத்து போலன்னு சொல்றாரு, நம்ம எல்லாம் உட்காந்து இங்க ஒப்பாரி வச்சு அகத்திருக்கிறோம். அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. சாவு வீட்டுல அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆண்டவர் அதை குறைய கண்டுபிடிக்கலாம்னா, ஆண்டவர் அதை குறைய சொல்ற. சாவு வீட்டுல பார்த்து, ஏன் சாமியை பார்த்து உனக்கு என்ன சிரிப்பு கேட்குதுன்னு கேட்கிறேன். நான் இருந்ததான் அங்க கேட்டிருப்பேன், ஏன்னா சாவு வீட்டுல உட்காந்து சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு. சிரிக்கிறாங்க, நகைத்தார்கள். எல்லோரையும் அவர் வெளியே அங்கதாங்க நம்ம இயேசுவே, அங்கதாங்க இயேசுவே. உன் வாழ்க்கையில் இப்படி குறை சொல்லிக்கிறதெல்லாம் கர்த்தர் தூக்கி போடுவார். வெளில போ, வெளில போ, வெளில போ. சூப்பருங்க ஆண்டவரே, சூப்பருங்க ஆண்டவரே, பயங்கரமான தேவனுங்க. உன் குறை சொல்ற, உன் வாழ்க்கையில வர குறை சொல்ற ஒரு கேஸையும் வெளில போ, வெளில போ. என்னுடைய மக நீ வெளில போ. ஏன் சந்ததி அவங்க வெளில போ. உனக்கு தெரியாது அவங்க மேல நான் என்னன்னா நோக்கம் வச்சிருக்கேன், உனக்கு வெளில போயிடு. அவங்கள வெளில போக வைக்கிறாரு கர்த்தர். யாருன்னா வெளில போயிட்டாங்கன்னா துக்கப்படாத. ஐயோ என் மாமா போயிடுச்சே, என் அத்தை போயிடுச்சே, என் பெரியப்பா போயிடுச்சே, என் சொந்த பந்தம் போயிடுச்சே, என்ன விட்டு துக்கப்படவே படாத. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே வந்து அங்க சிரிச்சு அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு, வெளில போ, வெளியில போறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ஆமென், வெளியில போறதுக்கு ஒரு சான்ஸ் கொடு. பக்கத்துல பார்த்து சொல்லு, உன் வாழ்க்கையில வெளியில போறதுக்கு ஒரு சான்ஸ் கொடு, வெளியில போறதுக்கு ஒரு சான்ஸ் கொடு. ஆமென். சும்மா ஐயோ அவங்க கோச்சிப்பாங்களே, வாயில வர முதல் வார்த்தை அவங்க கோச்சிப்பாங்களே. அவங்க கோச்சிக்கினா என்ன ஆச்சு? கோச்சிக்கிட்டோம்,
அவங்க முக்கியம், இவங்க முக்கியம், அவங்க முக்கியம், இவங்க முக்கியம். நீ தான் பாடுக்குள்ள உட்கார்ந்துக்கிற. அவங்கள வெளியில போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க தயவு செய்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுக்கெல்லாம் எப்படின்னாக்கா, கோச்சிக்கிறியா, போயிட்டு வாங்க. கோச்சிக்கோ, நம்மளுக்கு கவலையே இல்லை. நம்மளுக்கு ஊழியம் தான் முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. சும்மா எல்லாரும் சேர்த்து வச்சுக்கிட்டு இப்படி தாக்கிக்கிறதுக்கு, இப்படி சிரிக்கிறதுக்கு, கிண்டல் பண்றதுக்கு நான் இங்க கிடையாது. என் மேல ஆண்டவர் வச்சுக்கிற நோக்கம் வேற, ஆண்டவர் என் மேல வச்சிருக்கிற கருத்துக்கள் வேற. சோ எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அடிச்சாருங்க, ஒரு அடி அடிச்சாரு. அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையை எழுந்துரு. ஆமே, காணப்படாத ஒண்ணு. அம்மா நினைக்கல, அப்பா நினைக்கல, கூட வந்தவங்க நினைக்கல. செத்து போன காரியத்தை கர்த்தர் எழுப்புகிறவர். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில எது முடியாதுன்னு நினைக்கிற கையை பிடிச்சி எழுப்புவாரு. எழுந்துரு, எழுந்துரு, சந்ததியை எழுந்துரு, பிள்ளைய எழுந்துரு, நீ எனக்காக தேவை. நம்பலனாக்கா அது உன் பாடு. நீ நம்புறனாக்கா உன் பிள்ளைய, உன் சந்ததிய எழுப்பி பிரகாசிக்க வைக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். எழும்பி பிரகாசி. அவர் சொல்றாரு, எழுந்துரு. உடனே அவள் எழுந்திருந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். ஆமென், அல்லேலூயா. அதுதாங்க என் தேவன். அதுக்குள்ள மறைந்திருக்கிற ரகசியமே தான், காணப்படாத ஒரு ரகசியம். அவங்க நினைச்சுக்கவே இல்லை, அவங்க நினைக்கவே இல்லை. அவங்க இப்படி ஆண்டவர் கொண்டு வந்து, ஆண்டவர் இப்படி ஒரு பெரிய அற்புதம் செய்ய, காணப்படாத ஒண்ணு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குதுனாக்கா, கர்த்தர் உயிர் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. உன்னை உயர்த்துகிற தேவன், உன்னை அமைக்கி போடுகிற தேவனே கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி, ஐயோ நான் மட்டும் இப்படி இருக்கிறேன்னு, ஐயோ நான் மட்டும் இப்படி ஆயிட்டேன்னு, ஐயோ நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி நீ நினைக்கிறனாக்கா, கர்த்தர் சொல்றாரு இந்த நேரத்துல, உன் மேலதான் ஒரு பெரிய விதையை நான் வச்சுக்கிறேன். I want you only. நான் உன்னதான் நான் தேடிட்டு இருக்கிறேன். உனக்காக தான் நான் பாடு பண்ணணும். உன்னதான் நான் ஏத்து உபயோகப்படுத்துறேன். உன் மூலமா தான் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். உனக்காக தான் நான் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். உன் வீட்டுக்குள்ளதான் நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் நல்லவருங்க, நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா. அந்த தேவனை நீ அனுபவிக்கணும்னாக்கா, come on, ஆண்டவரை வொர்ஷிப் பண்ணுங்க, ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவர் அந்த பெரிய காரியங்களை செய்யணும்னாக்கா நீ எழுந்துரு. உன் சந்ததிக்குள்ள நான் இத்தனை வச்சிருக்கிறேனே. அப்பா, ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஆண்டவரே, என்ன தெரிந்து கொண்டீங்களே, என் சந்ததிக்கு இவ்வளவு வச்சிருக்கிறீங்களே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கேலி பண்ணவங்களை தூக்கி போட்டாரு, அழுகுறவங்களை தூக்கி போட்டாரு, சிரிச்சவங்களை தூக்கி போட்டாரு, கிண்டல் பண்றவங்களை தூக்கி போட்டாரு. வெளியே போ. அற்புதம் செஞ்சாருங்க ஆண்டவரே. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையிலும் நிறைய காணக்கூடாத, காணப்படாத அற்புதங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் செய்யணும்னாக்கா ப்ளீஸ் ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. அவர் செய்ய வல்லவராக இருக்க. கண்களை மூடி, பரலோக பிதாவே, ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்க மூலமா உம்முடைய வார்த்தைகளை நீர் வெளிப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ரொம்ப அழகா பேசுனீங்க. நன்றி அப்பா. அநேக உள்ளங்களை தொட்டீங்க. நன்றி அப்பா. நாங்கெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ஆண்டவரே, நாங்களாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ஐயா. எங்களை உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்காக எங்க சந்ததியை உபயோகப்படுத்திக்கங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.